Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கரி ஸ்டைல் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் டபுள் பண்ணி நம்ம ஒரு பெரிய பர்த்டே கேக் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1/8 கப் milk சேர்த்துக்கோங்க. இது பாயில் பண்ண milk. அது கூட 1/8 கப் பட்டர். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமா வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நமக்கு 4 முட்டை வேணும். ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க. நமக்கு ஒயிட் யோக்ஸில் எந்த விதமான எல்லோ யோக்கும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த எல்லோ யோக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதோட கலர் லைட் எல்லோவாக மாறுற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக நீங்கள் ஃபோக் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் ரொம்ப டைம் ஆகும். இப்போ நம்ம ஒயிட் யோக்ஸை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஹேண்ட் விஸ்க்கு கூட வச்சு பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோமி ஆனதுக்கப்புறமா இதில் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். எப்போவுமே கேக் செய்யும்போது அதில் சுகர் ஆட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது டக்குன்னு டிசால்வ் ஆகும். நமக்கு கேக்ஸில் எந்த சுகர் கிரானியூல்ஸும் இருக்காது. இது நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீக்ஸ் வரணும். பீக்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லோ யோக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கேக் ஹார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரப்பர் மாதிரி இருக்கும்னு. அதுக்கு ரீசன் மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ நமக்கு கேக் ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் பட்டர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இந்த மிக்சரை ஊற்றிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி. நான் இன்றைக்கி லோஃப் கேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லோஃப் பேனில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது ரவுண்ட் பேன், ஸ்கொயர் பேன் எதில் வேணால் சேர்த்துக்கலாம். பட் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ உள்ளே எதுவும் ஏர் பபிள்ஸ் இருக்காது. இது 160 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வச்சு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி குக்கரில் கேக் எப்படி செய்யணும்னு வீடியோ இருக்குது. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம கேக் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது க்ளீனாக வெளியே வந்ததுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட எட்ஜஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம கேக் மேலே இந்த மாதிரி கிராக்ஸ், க்ரௌன் அது வந்துச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எப்படியும் கேக்கை இன்வெர்ட் பண்ணிட்டு தான் அது மேலே ஐசிங் பண்ணுறதுனா பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தான பர்த்டே கேக் ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி சும்மா டீ டைம் கேக் மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த கேக்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.